गाइस நம்ம vlog சேனல்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விபரீத சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுதான். 10 கிலோ அரிசி பேக்கை வாங்கி வானத்தை போல விஜயகாந்த் கையில மண்ணை வச்சுக்கிட்டு என்ற மாதிரி ஒரு பேக்ல எத்தனை அரிசி இருக்கு அப்படிங்கறத எண்ணுங்க அப்படின்னாங்க. ரைஸ் புல்லிங் மாதிரி ரைஸ் கவுண்டிங் சேலஞ்ச் ஒன்று பண்ண சொன்னாங்க. ஈஸியா தானே இருக்கும், கொட்டுனா என்னன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு 10 கிலோ அரிசி பேக்கை வாங்கி எண்ணுனமுங்க. 3 நாளா உட்காந்து எண்ணுனமுங்க. வேலை வட்டியெல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. கழுத்து வலி வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணி எத்தனையோ லட்சம் அரிசி இருக்குன்னு அதுல சொல்லிட்டோம். பரவாயில்லையே, கொடுக்குற சேலஞ்ச் எல்லாம் பண்றீங்களே வேலை வட்டி இல்லாம அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து என்னென்ன சேலஞ்ச் எல்லாம் கொடுக்குறீங்க, அம்மா மண்டையில இருக்கிற முடிய எண்ணி சொல்லுங்க. நடக்கிற காரியமா இல்ல தெரியும் அவங்களுக்கு அம்மா மண்டை எப்படி இருக்குன்னு. இல்ல அதுல உங்களுக்கு தெரியும். நான் இப்ப உங்கள்கிட்ட அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டா எனக்கு பல டவுட்ஸ் இருக்கு. வெள்ளையையும் சேர்த்து என்றதா, கருப்பு மட்டும் கவுண்டிங் வேணுமா, இல்ல கருப்பு எத்தனை வெள்ளை எத்தனைங்கிறத தனித்தனியா சொல்லணுமா? ஏன்னா அந்த சேலஞ்ச் பண்ணுனா வெள்ளிக்கிழமைக்குள்ள பண்ணி முடிக்கணும். ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இவருக்கும் மிஸ்டேக்கும் முடிப்புடுங்கிறது தான் வேலை. ஸோ நான் எண்ணிக்கிட்டே விட்டு சாட்டர்டே சண்டே விட்டுட்டு மண்டே பார்க்க ஒன்று போனால் கவுண்டிங் எல்லாம் தப்பா. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணுறீங்க. அப்புறம் என்னைய பார்த்து ஏன் சார் கேட்குறீங்க, அண்ணா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடி போடுங்க, இதெல்லாம் ஒரு சேலஞ்சா சார்? அரிசி என்ற சேலஞ்சு கூட பரவாயில்ல, என்ன போய் ஐட்டம் டான்ஸ் ஆட சொல்றீங்களே? நானே கொஞ்சம் தொப்பையும் தொந்தியுமா இருக்கேன். நான் ஐட்டம் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடி வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் அண்ணா தலைகீழா இருந்து தலைகீழா இருந்து தண்ணி குடிச்சு காட்டுங்க. இல்ல சொல்லுவாங்கல்ல, தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இது நடக்காதுறாங்க. எங்க அண்ணா நடத்தி காட்டுவாரு அப்படின்னு அண்ணா தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு காட்டுங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், ஒரு என்ன சார் இது சாத்தியமே இல்லாத சேலஞ்ச் எல்லாம் சொன்னா எப்படி அப்படின்ட்டு. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அண்ணனே அடிப்போம்டா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சேலஞ்ச் எல்லாம் கொடுக்குறீங்க. ஒரு நைட்டு முழுக்க தூங்காம இருன்றான் ஒருத்தன். ஆக்சுவலி அது ஒரு vlog ஐடியாவாவே இருக்கு, மிஸ்டர் பீஸ்ட் ஸ்டைல்ல லாஸ்ட் டு ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிரலாம். ஆமா ஐட்டம் டான்ஸ்ல ஆட முடியாது சாரி, ஆடணும் ஷார்ட்ஸ் போட்டு மேல சின்ன ஒரு டாப் போட்டு அந்த டாப்புக்கும் ஷார்ட்ஸுக்கும் நடுவுல வயிறு பிதுக்கி இருக்கணும். ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆட வேண்டியதுதான். நினைச்சு பார்க்கும் போதே வாந்தி வருது. என்ன சார் நீங்க? இதுக்கு நடுவுல ஒருத்தர் ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு. அது வந்து இருக்கிறதுலயே கஷ்டமான சேலஞ்ச். ரம்ஸ்டிக் ஃபேமிலியோட இந்த முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச். ஏன்னா நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல நம்ம ஒரு தரம் கூட பண்ணாத ஒண்ணு. அவர் சொன்ன டாபிக் பாருங்க, அண்ணா உங்களால முடிஞ்சா 100 days 100 வீடியோஸ் 100 days 100 vlog சேலஞ்ச் பண்ணுங்க பாப்போம்ட்டாரு. நம்ம அதிகமா கன்சிஸ்டண்டா போட்டது 7 வீடியோஸுங்க. அது ஏதோ கண்டென்ட் கிடைச்சது, அடுத்தடுத்த 7 நாள் ஒரு வாரம் தொடர்ந்து போட்டோம். அப்பெல்லாம் சொல்றாங்க பரவாயில்லையே அடுத்தடுத்த வீடியோ வருது, 7வது நாள் தொற்றுச்சேன்னு கண்ணு வச்சாங்க. 8வது நாள் ஜுரத்துல படுத்துட்டேன். நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா 1.5 மாசத்துக்கு காணாம போயிடுவோம். ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி வருவோம், 15 வீடியோவோட வருவோம். அப்புறம் எல்லா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு காணாம போயிடும். இப்படித்தான் இந்த சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதையும் விட்டு போட்டாலும் பாக்குறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. கடைசியா நம்ம கருப்பு படத்தோட vlog போட்டோம். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு போய் பாக்குறேன், வீடியோ அப்லோட் பண்ணி 23 நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க 3 வீக்ஸ் ஆகுது, ஏதாவது vlog இருக்குமா அண்ணா? ரியாக்ஷன் பக்கம் வந்து கேட்குறாங்க, ரியாக்ஷன்ல டெய்லி வர்றீங்களே vlog பக்கம் போய் ஏதாவது வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் தாங்க எங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நடுவில். என்ன 100 கண்டென்ட்னா யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு ஒரு செலவாகும், அதுக்கு ஒரு டைம் ஆகும். இருக்கிற வேலைக்கு நடுவில் கமிட்மெண்ட்டோட அதை எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலி அந்த ரைஸ் சேலஞ்ச் பண்ணி 2 months ஆகுது. அந்த ரைஸ் சேலஞ்ச் பண்ணின உடனே இந்த கமெண்ட் வந்துருச்சு. ஆனா இதை வந்து அப்போ சொல்லிட்டாங்க செஞ்சிருவோங்கிறதுக்காக டக்குன்னு எல்லாம் இறங்க முடியாது. 100 வீடியோ செய்யக்கூடிய கண்டென்ட் நம்ம கிட்ட இருக்கா, பட்ஜெட் இருக்கா, அவுட்டோர் வீடியோஸ் இருக்கா, வீட்டுக்குள்ள செய்யற வீடியோஸ் இருக்கா, என்னென்ன வீடியோஸ் பண்ணலாம், நமக்கு அது முடியுமா அப்படிங்கறது எல்லாம் 2 மாசமா உட்காந்து பேசி எழுதி. இங்க பாருங்களேன், பேசி எழுதி கிறுக்கி, இது ஒரு பேப்பர் தான், இது மாதிரி 1000 பேப்பர் கசக்கி போட்டிருக்கேன் அந்த பக்கம். எல்லாத்தையும் யோசிக்கணும் தானே. ஆமா, முடியாம இருக்கு. ஏன்னா சேலஞ்சுன்னு ஆரம்பிச்சுட்டு ரீசன் சொன்னோம்னா தெரியாது. சொன்னா வேலிடான ரீசன் சொல்லணும். சும்மா சப்ப ரீசன்ஸ் எல்லாம் சொன்னா அப்புறம் என்னத்துக்குடா நீ எல்லாம் சேலஞ்ச் எடுக்கிறாங்கிற மாதிரி வந்துருவீங்க. அதனால 2 மாசமா நம்மளால முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில பல விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் பிளான் பண்ணி ஏதோ இறங்குவான் அப்படின்ட்டு பாத்துக்கலாம்
பண்ணி தான் பார்ப்போமே, எதுக்கு பயந்துக்கிட்டு, முடியலைன்னா கையை தூக்குவோம், முடியலைன்னு என்ன கொல்லவா போகிறாங்க, 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் இவனுக்கு இதான் மாம்பிள்ள வேலை அப்படின்னு விட்டுருவாங்க. சரி வந்தது தான் வந்துச்சு, கட்டி இழுத்து பார்ப்போம் சார். 100 நாள் தானே பிக் பாஸ் வீடியோ மாதிரி கட்டி இழுப்போம், வந்தா சேலஞ்சு போனா. அதனால 100 வீடியோ கண்டென்ட் எல்லாம் எடுத்துட்டேன். 100 இல்ல 50 தான் எடுத்திருக்கேன். இன்னும் 50 வந்து சரி முடிஞ்சா நீங்களும் ஐடியா கொடுங்க, பட்ஜெட்டுக்குள்ள பண்ற மாதிரி, இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி. இந்த ஐட்டம் டான்ஸ் ஆடு அது ஆடுன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஆமா மயிரை எண்ணி சொல்லி தலைவில தண்ணி குடி, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதாவது எங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு vlog ஐடியா கொடுங்க, நான் அந்த ஐடியாஸ் ஓகேன்னா எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 50 ஐடியா எழுதி வச்சிருக்கேங்க. சரி இறங்கிடுவோம், 50 நாள் இருக்குல்ல, அப்படியே செய்ய 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 அடுத்தடுத்து ஏதாவது வரும். நான் நிறையா வீடியோஸ்லாம் போய் பார்த்தேன், ஹிந்தி யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தேன். அதில் வந்து என்ன சௌரவ் ஜோஷின்னு ஒருத்தர் 40 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. அப்போது அவரோட வீடியோஸ்லாம் போய் பார்க்கும்போது அவர் வந்து டெய்லி வீடியோ போடுறவர். ஸோ அவரோட அந்த எடிட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, டைம் எப்படி, அந்த எடிட்டிங்கில் டைம் எப்படி நம்ம மிச்சப்படுத்துறது அப்படின்னும் போது இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப போட்டு அறுக்காமல் தேவையான இடத்துல மட்டும் அங்கங்கே போட்டால் அந்த எடிட்டிங் டைம்லாம் கொஞ்சம் மிச்சமாகுது. அதுல இருந்தெல்லாம் ஐடியாஸ் எடுத்து, ஐடியா இந்த சென்ஸ் அந்த எடிட்டிங் டைம் எப்படி மிச்சப்படுத்துறதுங்கிற ஐடியாஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி, அவர் எப்படி வீடியோ போடுறாரு, எப்படி மாதிரி டெய்லி கண்டென்ட் எப்படி அவரால் கொடுக்க முடியுது, சொன்ன டைமுக்கு எப்படி வர்றாங்கன்றதெல்லாம் பார்த்து, டெய்லி விளாக்ஸ்னா இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 2 மாதம் உட்காந்து அதெல்லாம் பார்த்து கிளாஸுக்கு போகிற மாதிரி படித்து ஒரு மாதிரி ரெடி ஆகிருக்கேன். எங்கள் டெய்லி லைஃப்பில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ரொம்ப போர் அடிக்காமல் டெய்லி விளாகுங்கிறதுக்காக இன்னைக்கு தண்ணி குடிச்சேங்க, நாளைக்கு டீ குடிச்சேங்க, வயிற்ற கலக்குதுங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். டெய்லி விளாக் போடுவோம். பட் அதுலேயும் என்ன இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத, இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் நடக்கிறது, அது இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் போடுறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் உட்காந்து நோட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நாளையிலேருந்து நம்மளோட 100 days சேலஞ்சில் 100 வீடியோஸில் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். இதில் சமையல் வீடியோ இருக்கும், நாங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், சேலஞ்ச் வீடியோஸு, டான்ஸ் வீடியோலாம் வருது. டான்ஸ் வீடியோலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம்னா பாருங்கள், ஐட்டம் டான்ஸ் இல்லை, ஃபேமிலியாக சேர்ந்து டான்ஸ் சேலஞ்ச் பண்ணுற வீடியோஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இவர் நிறைய ரெசிபியெல்லாம் நான் சமைச்சு காட்டுறேன்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்னா, இந்த சேலஞ்ச் வந்து அக்செப்டட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டு அடுத்த 100 நாளைக்கு சொல்லவே பயமா இருக்கு. அதான் நீங்க சொல்லுவீங்க, உனக்கு மேனேஜர் மூஞ்சியே இல்லையடா, நீ எல்லாம் 5 வீடியோ போடுறது உலக அதிசயமாச்சு, 100ங்கிற வாய் கூசாம. சரி ஒரு ட்ரை தானே பண்ணி பார்த்து, ஒருவேளை பண்ணிட்டோம்னா என்ன பண்றது, நீங்க வியூஸ் மிஸ்டி வந்து அதானே அதானே இல்ல வியூஸ் அதிகமா தந்தா இன்னும் நிறைய பண்ணலாம். நீங்க வியூஸ் எல்லாம் அதிகமா டெய்லி வீடியோ போடுறாங்க, அப்படி அதிகமா வியூஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன், அப்படின்ட்டு தூங்காம கொள்ளாம சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. ஆனா இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட்ட கட்ட கட்டன்னு வீடியோ வரும். இந்த இவர் என்னவோ வளரிட்டாருங்க, இந்த வீடியோஸுக்கு எவ்வளவு லைக் வருதா, கட்ட கட்ட கட்டன்னு வீடியோ வரும் அப்படின்ட்டு சொல்லி வைப்போம். என்னத்த சொல்லி வைக்கிறது, நீ டெய்லி வீடியோ போட்டு அவங்கள நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க இவர் நம்பலாம். அதுக்கப்புறம் சேலஞ்சுக்கு பண்ணிடுவான் போலங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு தும்பிக்கையை கொடுக்கணும். இதான் காய்ஸ், இதை சொல்கிறதுக்கு தான் 10 நிமிஷமாக நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த 100 days 100 vlogs சேலஞ்சு வந்து நாங்கள் 3 பேரும் பேப்பரில் சைன் பண்ணுற மாதிரி இப்போ சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு உங்கள் முன்னாடி அந்த சேலஞ்சுக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறோம். இங்கே வந்தால் நோ ரிட்டர்ன், ரிவர்ஸ்ல எல்லாம் போக முடியாது, இது ஒத்த வழி பாதை, வந்தா போறது உசுர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள வந்துட்டோம். தப்பிக்கா பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஓட முடியாது. அப்படி ஓடுறதாக இருந்தால் வேலிட் ரீசன் ஏதாவது சொல்லணும். ஸோ அதுதான், முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இந்த எலிவாலை விட்டுட்டு புலிவாலை முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டேன். 100 நாளுங்க, 100 days பிக் பாஸ் வீடியோ, பிக் பாஸ் இது மாதிரி கொண்டு போவோம். இதுல வந்து நம்ம ரியாக்ஷனும்
எந்த தடங்களும் இல்லாம வரணும். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரியாக்ஷன் நல்லா வந்துகிட்டு இருந்தா இந்த பக்கம் வர மாட்டேங்குது, இந்த பக்கம் 7 நாள் வீடியோ போட்டா ரியாக்ஷன் அங்க சொதப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ரியாக்ஷன் அப்புறம் நம்ம அந்த படம் பார்த்து அந்த படத்தை கதையை உங்ககிட்ட சொல்லுவோம்ல, மங்கி மேன் ஸ்டோரின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்படியே 5 வீடியோவில் இப்படியே தொங்குது. அதை கூட அப்பப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, யோ மங்கி மேன் ஸ்டோரி என்ன ஆச்சுன்னு. ஸோ மங்கி மேன் ஸ்டோரிஸ், ரியாக்ஷன், 100 vlogs, இடைக்கிடையே நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டேன். இப்போ நடக்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியுமா தெரியல. அதான் ராஜ்கிரனோட தொட மாதிரி சதையெல்லாம் ஆடுது கால தூக்கி வச்சு அப்படின்னு. ஸோ இப்போ எல்லா பாரத்தையும் தூக்கி வச்சாச்சு. இப்போ 3 பேரும் சொல்லிடுவோமா? ஓகே, நீங்க சொன்ன 100 days 100 vlogs சேலஞ்ச் அக்செப்டட். ஓகேங்க, சைன் போட்டாச்சு, உள்ள வந்தாச்சு. இன்னைக்கு போய் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. நம்ம ரியாக்ஷன் சேனல்ல வந்து எல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பாரு ஆண்டி புட்டிக்கிட்டு போவாங்க. சும்மா அப்படியே லூஸ் மோஷன்ல உட்காந்து கல 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 கலன்னு போற மாதிரி நீங்க போதும் ஒரு அளவுக்கு vlog வந்துகிட்டே இருக்கு. போதும் விட்டுருடா அப்படின்னு நீங்க கத்துற அளவுக்கு கிரிஞ்ச் எல்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த 100ஓட முடியுமென்னு கேட்டா இல்ல, நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்து அது மல்டிபிள் ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப சாப்பிடுறதுக்கே சோத்துக்கு வழி இல்லையா, இவர் பிரியாணிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப 50 வீடியோவை தாண்டி போகுதான்னு 100 வீடியோ போகணும். டீ போடுவோம், சமைப்போம், குளிப்போம், எல்லாம் காட்டும். இல்ல எல்லா வேலையும் பண்றத குளிக்கிறது காட்டையல, அது நம்பாதீங்க. சில நேரம் என்ன பேசுவான் அதெல்லாம் அவனுக்கே தெரியாது. ஏதோ இப்ப எல்லாரும் பேசுறாங்க நம்மளும் பேசி வைப்போம். டெய்லி போடுறது மோல்றது குளிக்கிறது எல்லாத்தையும் காட்டுறோம்ல, இதெல்லாம் எவடா பாக்குறது? சேலஞ்சுக்குள்ள போகலாம், அதுக்குள்ள எல்லாரையும் விரட்டி விட்டுற போல இருக்கு. பேசாம இருடா, நீ வாயை திறக்காத, நாம தான் பேசிட்டு இருக்கல இவனை மாதிரி அப்புறம் மாதிரி பேசாம உட்காரு. கைஸ், இவன் சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. இது ஃபேமிலி சேனல், சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். நீங்க உங்க சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. அண்ணன் என்ன பண்றேங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 20-25 நாளைக்கு அப்புறம் vlog எங்கடான்னு கேட்டா என்னைய ஊர் மூலம் வலை வீசி போடுறாங்க. நான் வீட காலி பண்ணிட்டு வேற எங்கேயும் ஓடிட்டேனா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இல்லைங்க, நெகட்டிவாலாம் பேச வேணாம், பாசிட்டிவான மைண்டோட ஸ்டார்ட் பண்ணுவோமே. 100 vlogs நம்மளால போட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தான் இறங்கிட்டோம். ஸோ நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டெய்லி எல்லா டாபிக்ஸும் கலந்து வரும். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வர்ற ஐடியாஸை சொல்லுங்கள். எங்களால் அது பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதை எடுத்து இவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு அப்படிங்கிற உங்களுக்கும் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துட்டு நாங்கள் அந்த சேலஞ்சுனா அந்த வீடியோவை நாங்கள் vlog-ஆ பண்ணுறோம். எனி ஐடியாஸ் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தோணாது, ஏதாவது உங்களுக்கு தோணுதா அப்படின்னு பார்ப்போம். தயவு செய்து அந்த இதுகள்லாம் தவிர்த்துருங்க. ஐட்டம் டான்ஸ் ஆடுறது, தலைகள் தண்ணி குடிக்கிறது, ஆமாம், இந்த உச்சி வெயிலில் பெல்கனில இருந்து ஜட்டி போட்டு காட்டுறது, இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ எங்களுக்கு ரியாக்ஷன் சேனலுக்கு கண்டென்ட் செய்ய வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. அதனால நான் இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நாங்கள் வர்றோம். அடுத்த 100 நாளைக்கு நம்ம தான் 100 நாளைக்கு நம்ம தான். ஐயோ, ஓர வாய விட்டுட்டு நடந்தா சந்தோஷம். 100 நாள் கம்ப்ளீட் பண்ணா 101வது நாள் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனா 51வது வீடியோக்கு ஐடியா இல்லை. 50வது வீடியோவில் இருந்து 101வது வீடியோக்கும் ஐடியா இருக்கு. நட்டுவில் ஒரு 50 வீடியோஸ் தான். ஓகேங்க, கண்டிப்பா கடவுளோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட், கௌஷிக்கோட ஆசீர்வாதத்தோட, மிஸ்டியோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லதான். ஆசீர்வாதம் பண்ணு நீ. எல்லாரும் மிஸ்டி ஆசீர்வாதம் பண்ண சொன்னா உனக்கு ஓகே, எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நம்ம காலடி எடுத்து வச்சிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இனி இது எங்கேயும் நிற்காது. இப்போ நாளைக்கு எடுக்கிற வண்டி 101வது நாள் தான் போய் நிற்கும். நடுவில் பெட்ரோல் முடிஞ்சா இறங்கி ஆமா, பெட்ரோல் முடிஞ்சாலும் என்ன நடந்தாலும் டயரே இல்லைன்னாலும் வண்டியை தூக்கிட்டு நம்ம தள்ளிட்டாவது போறோம். ஓகேவா? உங்களை நாளைக்கு Day 1 vlogல, அதாவது Day 1
vlog 1ல வந்து சந்திக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கே. புது 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 விஷயம் பண்ணுறோமா. ஸோ இதோட எல்லாரும் போய் அப்படியே ரெஸ்ட் எடுங்க. இந்த நாளை இனிமையாக முடிச்சுக்குங்க. நாளைக்கு டெய்லி ஒரு எத்தனை மணிக்கு வரலாம்? 5க்கு வரவா 6க்கு வரவா இந்தியன் டைம்? 6 தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க எல்லாரும் வேலை 5 அப்படின்னா மலேசியன் டைம் வந்து 7:30, 6னா 8:30. ஸோ 5க்கு வரவா இல்லை 6க்கு வரவாங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டக்குன்னு சொல்லணும். அப்புறம் நாளைக்கு நானா ஒரு டைம் போய் 12 மணிக்கு வருவேன் நைட்டு. நானா ஒரு டைம் யோசிக்கிறதுக்குள்ள 5 or 6 இந்தியன் டைம் 5 PM 6 PM கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்போ நீங்களாம் ஃப்ரீயா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அந்த டைமுக்கு நான் வருகிறேன். இப்பொழுது கிளம்புகிறேன். நன்றி, வணக்கம்.